Hi friends, welcome to Tech Tricks Tamil channels. Today நாம இன்னைக்கு இத பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட மொபைல் நம்பரை நாம எப்படி ஃபைண்ட் பண்றது and அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. பொதுவா நம்ம மொபைல் நம்பரை ரெண்டு மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு நம்ம யூஸ் பண்ற சிம் கார்டு பேஸ்ட் and செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஹேண்ட்செட் பேஸ்ட். நாம இப்போ நம்ம யூஸ் பண்ற சிம் கார்டு பேஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பரை எப்படி ஃபைண்ட் பண்றது பத்தி பார்க்கலாம். சோ நம்மளோட மொபைல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டயல் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து ஏர்டெலுக்கு வந்து பாத்தீங்கன்னா *282# போட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்னன்றது ஷோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது ஏர்டெலுக்கு வந்து இந்த *282#. அதுவே உங்களுக்கு வோடஃபோன் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா *1# போட்டு நீங்கள் டயல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூஎஸ்எஸ்டி கோட் யூஸ் பண்ணுறதுனால ஸோ வோடஃபோன் அண்ட் பிஎஸ்என்எல் ஸோ இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த *1# போட்டு நீங்கள் டயல் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஜியோக்கு அந்த மாதிரி வராது. ஜியோக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட மெசேஜ் போயிட்டு 199 நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அனுப்பணும்னா உங்களுக்கு PALன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ PALன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ சைட்லேருந்து ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ஜியோ நம்பர் என்னன்றதை ஸோ இங்கே காட்டிடுச்சு. ஓகேங்களா? சேம் இன்னொரு மெத்தடில் உங்களோட டயல் பேட்லேருந்து 1299 நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தும் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 1299 நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஜியோ சைட்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் ஆகும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அது மூலமாக கூட உங்களுடைய மொபைல் நம்பர் என்னன்றதை பற்றி ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்செட்லேருந்து நம்மளோட மொபைல் நம்பரை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு இருக்கும். நான் யூஸ் பண்ணுற விவோ ஃபோனு. ஸோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து சாம்சங்காக இருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்நெட்டுக்கு பதிலாக உங்களுக்கு சிம் கார்டு மேனேஜர்னு இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில மொபைலில் கனெக்ஷன்ஸ்னு கூட இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஹேண்ட்செட்டை பொறுத்து மாறுபடும். ஸோ இதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SIM1 SIM2 இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் வந்து அப்டேட் ஆகிருக்கும். SIM1க்கு வந்து என்னோடய நம்பர் அப்டேட் ஆகிருக்கு. SIM2க்கு என்னுடைய நம்பர் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஹேண்ட்செட்டில் இந்த நம்பர் வந்து உங்களோட ஹேண்ட்செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குயிக்காக அதை வந்து எடுத்துக்காமல் கூட இருக்கலாம். அந்த நம்பரை வந்து ஃபைன் பண்ணாமல் எடுத்துக்காமல் கூட இருக்கலாம். இன்னும் ஒரு சில ஹேண்ட்செட்டில் இது எடிட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து நம்ம எடிட் பண்ணி நம்மளே வந்து நம்பர் டைப் பண்ணுற மாதிரியோ நேம் டைப் பண்ணுற மாதிரியோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது கேப்சர் ஆகிருக்குமான்றது உங்களுக்கு டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கரெக்டாகவே உங்களுக்கு கரெக்டான மெத்தட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேக் வந்துக்கோங்க. ஸோ எல்லாரோட மொபைல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் ஃபோன் இருக்கும். கரெக்டுங்களா? எல்லா ஹேண்ட்ஸ்லேயுமே அபவுட் ஃபோன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அபவுட் ஃபோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் SIM1 அண்ட் ஃபோன் நம்பர் SIM2ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி சிம் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகேங்களா? ஃபோன் நம்பர் ஆன் சிம், என்ன சிம்மு, ஸோ மொபைல் டேட்டா வந்து அதில் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா, ஸோ ரோமிங்கில் இருக்குமா இல்லையா, ஸோ மொபைல் டேட்டா எதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரோமிங்கில் இருக்குது, ஒரு சில ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ரோமிங்கில் இருக்கா இல்லையான்றது கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ பாருங்கள் செகண்ட் சிம்முக்கு ஸோ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன், ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் என்ன, என்னுடைய மொபைல் டேட்டா வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா, அண்ட் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ கிடைக்குது, அண்ட் மொபைல் வாய்ஸ் நெட்வொர்க் டைப் நான் 2Gயில் யூஸ் பண்ணுறேன்னா 4Gயில் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை 5Gயில் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொபைல் டேட்டா ஆனில் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மொபைல் ஃபோன் வந்து ரோமிங்கில் இருக்கீங்களா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட மொபைலில் இந்த செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ அதில் போய் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டயல் பேடில் ஜஸ்ட் வந்து ஸ்டார் ஹேஸ் 4636 ## இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோன் இன் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் 0ன்றது சிம் 1, ஃபோன் 1ன்றது சிம் 2. சரிங்களா? இந்த ஃபோன் 0ன்றதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே ஸோ இதில் நான் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸில் காமிச்சேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்துடும். உங்களுடைய IMSI நம்பர் என்ன, ரோமிங்கில் இருக்கீங்களா இல்லையா, டேட்டா சர்வீஸ் ஆனில் இருக்கா இல்லையா, ஸோ டேட்டா நெட்வொர்க் டைப் வந்து எதில் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ OLTE எனேபிள் சப்போர்ட் ஆகுமா இல்லையா, ஸோ உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள் கீழே, ஃபோன் நம்பர் 861000. ஸோ இந்த ஃபோன் நம்பர்ன்றது உங்களுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். சேம் செலக்ட் ஃபோன் இண்டெக்ஸில் ஃபோன் 1 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சிம் 2க்கான மொபைல் நம்பர் என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேம் இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது மொபைல் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் இன்கேஸ் வந்து உங்கள் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் மெசேஜ் கால் கொடுத்தே தெரிஞ்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.